Greetings to every one of you. Dear students, in the video signed binary number representation அதை பற்றி பார்க்க போகிறோம். There are three types of representation. மொத்தம் 3 வகையான representation இருக்குது. ஒன்று வந்து signed magnitude representation, இன்னொன்று ones complement representation, third one two's complement representation. இந்த signed magnitude representation இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா MSB, அதாவது most significant bit வந்து 0வாக இருந்ததுன்னா அது பாசிட்டிவ் மேக்னிடியூடை குறிக்குது. MSB வந்து 1ஆக இருந்ததுன்னா அது வந்து நெகட்டிவ் மேக்னிடியூட். அப்போ +6 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா 0 8 பிட் இருக்கு 0, அதுக்கப்புறமேல ரிமைனிங் இருக்கிறது வந்து என்னென்னா மேக்னிடியூட். இந்த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா சைன் பிட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதேமாதிரி -6 அப்படிங்கிறத மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பொசிஷனில் நான் 1 போட்டிருக்கேன். ரிமைனிங் இருக்க பார்ட் வந்து என்னென்னா தட் ரெப்ரசென்ட் த மேக்னிடியூட். ஸோ இஃப் MSB இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா அந்த மேக்னிடியூட் வந்து பாசிட்டிவ். MSB 1ஆக இருந்ததுன்னா அந்த மேக்னிடியூட் வந்து நெகட்டிவ். இது ஒரு ரெப்ரசன்டேஷன். ஆக்சுவலாக இந்த ரெப்ரசன்டேஷன் ரொம்ப சிம்பிள். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நெகட்டிவ் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ நம்பருக்கு முன்னாடி இந்த 1 அப்படிங்கிறத இன்சர்ட் பண்ணிட்டோன்னா நெகட்டிவ் மேக்னிடியூடாக ஆகிடுது. இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விச் ரிசல்ட்ஸ் இன், இதில் வந்து என்னென்னு சொன்னால் 0 வந்து 2 குவான்டிட்டி காமிக்குது. என்ன குவான்டிட்டி அப்படின்னா +0 -0ங்கிறதும் இதில் காமிக்கும். இது வந்து திஸ் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் அரித்மெட்டிக்ஸ். இது யூஸ் பண்ணி அரித்மெட்டிக்ஸ் வந்து பண்ணுறது கஷ்டம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த மெத்தடுக்கு போகிறோம். தட் இஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் பைனரி நம்பர் கேன் பி அப்டைன்ட் by subtracting each bit from 1 or flips all the bits 0 to 1 or 1 to 0. இந்த ones complement அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை அப்படியே வந்து 0வை 1ஆக மாற்றுறோம், 1 வந்து 0வாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் 6னுடைய ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் வேல்யூ 110. இது வந்து 6. இப்போ இதை வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டில் எழுதணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து 0 எல்லாம் 1 ஆக்கணும், 1 எல்லாம் 0 ஆக்கணும். அப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரிஜினலாக ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா we have to subtract each bit from 1. ஒவ்வொரு பிட்டையும் 1லேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ 1 - 0 1, 1 - 0 1, 1 - 0 1, 1 - 0 1, பாருங்கள் 1 - 0 1, 1 - 1 0, 1 - 1 0, 1 - 0 1. ஸோ ஒரிஜினலாக நம்ம பண்ணுற ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ட்ராக்டிங் ஈச் பிட் ஃப்ரம் 1, ஜஸ்ட் இன்வெர்ட்டிங் 0 into 1, 1 into 0. So this is how we can get the ones complement of a number. இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா we can do binary subtraction with the help of addition. அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ப்ராப்ளம் வருது. 0 2 types of zeros வரும். இது பாருங்கள், இது ஒரு 0, இது நார்மல் 0. இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் 0. அதே மாதிரி எண்ட் அரவுண்ட் கேரி, இதில் வந்து அரித்மெட்டிக் பண்ணும்போது என்னென்னு சொன்னால் ஒரு எண்ட் அரவுண்ட் கேரி வரும். அந்த கேரி வந்துச்சுன்னு சொன்னால் இஃப் எண்ட் அரவுண்ட் கேரி அக்கர்ஸ் ஆட் 1 வித் த LSB ஆஃப் த ரிசல்ட். என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட்டை வந்து என்ன பண்ணோம், 1 இன்க்ரிமெண்ட் பண்ணோம், இல்லை அப்படின்னா LSBயில் வந்து 1 ஆட் பண்ணோம். அதான் இன்க்ரிமெண்டேஷன். இப்போ இது யூஸ் பண்ணி ஒரு அரித்மெட்டிக் ப்ராப்ளம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இங்கே 2 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் அந்த -6 அப்படிங்கிறது ஒரு குவான்டிட்டி, தட் இஸ் 6ங்கிறது ஒரு சின்ன குவான்டிட்டி. இதான் வந்து 6னுடைய ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை இங்கே எழுதுகிறேன். 1 1 1 1 1 0 0 1. திஸ் இஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் that is 6, that is -6. ஸோ மைனஸ் குவான்டிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. பாசிட்டிவாக இருக்கிறத நம்ம அப்படியே எழுதுவோம். இப்போ +9 அப்படிங்கிறது
0 0 0 0 1 0 0 1. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா you have to add it. ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 1 plus 1 that is 0 கேரி வருது 1 0 1 plus 1 that is 0. இங்கே ஒரு கேரி வந்திருக்கு. ஸோ 1 plus 1 திரும்ப 0 திரும்ப கேரி வருது 1 plus 1 0 திரும்ப கேரி வருது 1 plus 1 0 again you got a carry. ஸோ 1 plus 1 0 இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் end around கேரி வருது 1 plus 1 0 is the sum 1 is the carry. இந்த கேரி வருது. இந்த கேரி வந்ததுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். if end around carry comes we have to add 1 with the LSB of the result. என்ன ரிசல்ட் இருக்கு? இந்த ரிசல்ட் இருக்க இது கூட 1 ஆட் பண்ணணும். ஸோ 1 ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து உங்கள் ரிசல்ட் எழுதணும். you get towards it 1 1 0 0 0 0 0 0. this is nothing but plus 3. okay, so this is how we can do the arithmetic using 1's complement. இப்போ the second problem எடுத்துக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜர் மேக்னிடியூடுக்கு நெகட்டிவ் வந்திருக்கு ப்ளஸ் 6ங்கிறதுனால the binary equivalent of 6 can be written as 0 0 0 0 0 1 1 0. இப்போ 9 எழுதுகிறேன். 9 வந்து -9 தனியாக வந்து எழுதுகிறேன் 0 0 0 0 1 0 0 1. this is 9. இப்போ 9 நான் வந்து என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து 1's complement எடுக்கிறேன் 1 1 1 1 0 1 1 0. this is the 1's complement of number 9. இப்போ write down the value 4 1s 0 1 1 0. now you have to that is add it. add பண்ணுறேன் 0 1 plus 1 that is 0 3 1 வருது. so 1 is the sum 1 is the carry 1 1 1 1 1. now we got the answer. this is -3. எப்படின்னு கேட்குறீங்களா? இது -3. now your answer it is available in 1's complement. நம்ம 1's complementல இது எழுதணும்னா 3 எடுத்துங்க. 3 ஓட வேல்யூ 0 0 0 0 0 0 1 1. this is 3. take the 1's complement value 1 1 1 1 1 1 0 0. since the answer is negative, your answer is available in 1's complement. உங்கள் ஆன்சர் வந்து -3 இருக்கிறதுனால இப்போ என்ன இருக்குது, ஆன்சர் வந்து 1's complementல இருக்குது. அது புரிஞ்சுங்க. அடுத்த மெத்தடு 2's complement representation. 2's complement of a binary number can be obtained by adding 1 with the LSB of the 1's complement of the given binary value. It is useful in performing binary subtraction. While performing arithmetics, if any end around carry occurs, which must be discarded. இங்கே வந்து 1's complementல வந்து இந்த மாதிரி end around carry வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணோம், ரிசல்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணோம். அந்த மாதிரி எதுவும் இங்கே வந்து பண்ண வேண்டாம். end around carry makes arithmetic messy in case of the 1's complement. 1's complementல இது தேவையில்லாமல் அந்த குழப்பத்தை ஏற்படுத்துது. ஆனால் இங்கே வந்து 2's complementல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெத்தடு, நமக்கு end around carry எது வந்தாலும் அதை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து +9 0 0 0 0 1 0 0 1 -6 ஏற்கனவே இங்கே எழுதியிருக்கோம் பார்த்துங்க. 1's complement இப்போ 2's complementல எழுதணும். இது வந்து 6 1 1 0. இப்போ இதனுடைய 1's complement எழுதுங்க 1 1 1 1 1 0 0 1. இப்போ இதை 2's complementா மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணோம், இங்கே வந்து LSBயோட ஒரு 1 ஆட் பண்ணோம். ஸோ 1 + 1 0, இது வந்து 1 0 1 1 1 1 1. இதுதான் வந்து -6 இப்போது. ஸோ 1 1 1 1 5 1s 0 1 0. இப்போ வந்து ஆட் பண்ணோம். +3 வந்து ஆன்சர். ஸோ 1 1 0 1 + 1 0, இங்கே 1 carry. so 1 + 1 that is 0, 1 is the carry 0 1 is the carry 0 is the sum 1 is the carry. இங்கே வந்து ஒரு கேரி வருது, but this carry is discarded. ரிமூவ் பண்ணிடலாம்.
இப்போ என்ன ஆன்சர் நமக்கு தேவையோ அந்த ஆன்சர் வந்து அங்கே கிடைக்குது. +3 அப்படிங்கிறது +3ங்கிறது இங்கே கிடைக்குது. சரியா? 3ங்கிறது கிடச்சிடுச்சு. இப்போது அடுத்த ப்ராப்ளத்தில் இந்த லார்ஜர் மேக்னிடியூடில் நம்ம நெகட்டிவ் கொடுத்தோம். 6 0 0 0 0 0 1 1 0. இப்போ 9 வந்து என்ன பண்ணோம், 9க்கு வந்து ஈக்குவலண்ட்டை 2's காம்ப்ளிமெண்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. 0 0 0 0 1 0 0 1. இதுக்கு 1's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிங்க முதல்ல. இது 1's காம்ப்ளிமெண்ட்டை 0 1 1 0. இப்போ இதோட வந்து என்ன பண்ணோம், இந்த ஒரு 1 வந்து ஆட் பண்ணோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து 2's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் திஸ் -9. எத்தனை 1 4 1s 0 1 1 1. இப்போ நம்ம ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் என்ன ரிசல்ட் வருது பாருங்கள். 1 + 1 that is 0. 3 1 வருது, that is 1 is the sum and 1 is the carry. 1 1 1 1 1. இதுதான் நம்ம ரிசல்ட். இது வந்து என்னது -3. பட் -3 it is available in 2's complement representation. இதை செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், 3 எடுத்துங்க. 3 வந்து அப்படியே 2's காம்ப்ளிமெண்ட்டுக்கு இப்போ கண்டுபிடிங்க. 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிங்க. 1 1 1. இது வந்து 1's காம்ப்ளிமெண்ட்டு. 1's காம்ப்ளிமெண்ட்டு இப்போ இதோட வந்து என்ன பண்ணோம், இந்த 1 ஆட் பண்ணால் 2's காம்ப்ளிமெண்ட் கிடச்சிரும். 0 1 1 1 1 1. இதுதான் வந்து -3. இப்போ இந்த வேல்யூ இங்கே இருக்கா, இங்கே பாருங்கள், இந்த வேல்யூ வந்து இங்கே இருக்கா. ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ -3ங்கிறது இப்போ 2's காம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது. சின்ஸ் வி ரெப்ரசன்டட் 9 in 2's complement, the result -3 is also available in 2's complement form. -3ங்கிறது 2's complement ஃபார்மில் இப்போ இருக்குது. ஓகே, ஸோ இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த வீடியோவில் எப்படி நெகட்டிவ் பைனரி நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது, யூஸிங் signed magnitude representation, using 1's complement representation, using 2's complement representation, அதில் எப்படி வந்து அரித்மெட்டிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம். அடிஷன் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மெத்தட், பட் வந்து சப்ட்ராக்ஷனையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், த்ரூ அடிஷன் நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ தட் இஸ் த கான்செப்ட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட்ஸ். Keep watching. Thank you.